இனிய மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்களப்பா. நல்லதாகட்டும்பா. தீபக், இந்த புது ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் நல்ல வளர்ச்சி அப்புறம் நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். அட நண்பா, நீ என்ன சேனலை மாத்திக்கிட்டே இருப்பியா இல்ல ஏதாவது பாப்பியா? ஆனா நீ உல்டாவா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே? இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அட நம்புப்பா. அரே, என்ன இது? வணக்கம் நண்பர்களே, விவசாயிகள் முன்னேற்ற திட்டத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் மகர சங்கராந்தி, பொங்கல், பிஹு, லோஹரி வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் துறைகளில் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள். புதிய முறைகள், புதிய சோதனைகள் மற்றும் அதன் காரணமாக நீங்களும் நாடு முன்னேறுகிறது என்பதை நாங்கள் அறிவோம். இந்த நிகழ்ச்சியில் இது போன்ற விவசாயிகளின் அனுபவங்களை நாங்கள் உங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம். இது உங்களை மேலும் ஊக்குவிக்கும். இன்று நாம் தமிழ்நாட்டின் திரு ஸ்ரீஜித் பிள்ளையின் தென்னந்தோப்பிற்கு வந்துள்ளோம். ஸ்ரீஜித் பிள்ளை பரம்பரையாக பாதுகாத்து வந்த தோப்பை பராமரிப்பது மட்டுமல்லாமல் இயந்திரமயமாக்கலை பயன்படுத்தி அதை முழுமையாக மாற்றியுள்ளார். அவரது தோப்பில் உள்ள தேங்காய்களை அழகு சாதன நிறுவனங்கள் வாங்குவது மட்டுமின்றி ஏற்றுமதியும் செய்கின்றன. வாருங்கள் திரு ஸ்ரீஜித் பிள்ளையின் வெற்றி கதையை பார்த்து புரிந்து கொள்வோம். தேங்க்யூ ஸ்ரீஜித் அவர்களே, இன்று உங்களின் மதிப்புமிக்க நேரத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு நன்றி. அட இல்ல பிரகாஷ்ஜி, நீங்க என் தோட்டத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. முதல்ல இந்த இடத்துல 500 தேங்காய் செடி இருந்தது. பல இடம் காலியா தான் இருந்தது. நான் அதே இடத்துல பிளான்டேஷன் செய்ய விரும்பினேன். ஆனா பிளான்டேஷனுக்கு முன்னே தேங்காவோட வெரைட்டி ஃபர்டிலைசர் அப்புறம் பிளான்டேஷன் டெக்னிக்கை கத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த தோட்டத்துல இப்போ 5000 தேங்காய் செடிகள் இருக்கு. அதாவது 4500 மரங்களை நடுவது. அப்படியானால் உங்களுக்கு பல காலம் எடுத்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஒவ்வொரு செடியும் நான் தான் நட்டேன். ஆனா எப்படி? இது கிரீன் சிஸ்டமோட போஸ்ட் ஹோல் டிகர். இந்த இம்ப்ளிமெண்ட்டை ஈஸியா டிராக்டரோட சேர்த்துக்கலாம். இது வயலில் 800 இருந்து 1300 மில்லிமீட்டர் வரைக்கும் ஆழமா தோண்டும். நான் என் தேங்காய் தோட்டத்துக்கு இந்த டிகரை தான் பயன்படுத்தினேன். இந்த போஸ்ட் ஹோல் டிகர் கொஞ்ச நேரத்திலேயே தேவைப்பட்ட அளவில் பள்ளம் தோண்டிட்டு என் வேலையை ரொம்ப சுலபமாக்குறது. அற்புதம். அப்படியானால் தோண்டுவதற்கு கூலி தொழிலாளிகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மைதான். இதோட சக்தி வாய்ந்த கியர் பாக்ஸ் என்ன செய்யும்னா, டிக்கர் சரியா வேலை செய்யறத நல்லா பார்த்துக்கும். வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியும்னா டைம் கூட அந்த அளவுக்கே மிச்சமாகும். ஆனா இந்த டிகர் ஒரே அளவிலான குழியை தோண்டுகிறதா? இல்ல, டிகரோட ஆகர்ஸ் 9, 12, 18 அப்புறம் 24 இன்ச் வரைக்கும் வெவ்வேறு சைசஸ்ல கிடைக்கும். விவசாயி தனக்கு ஏத்த மாதிரி எந்த ஆகரை கூட பயன்படுத்தலாம். இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு ஆழமான குழி, அதுவும் துல்லியமாக கிடைக்கிறதா? இது உண்மையிலேயே அற்புதம். ஆஹா, இது அருமை. ஆனால் இந்த போஸ்ட் ஹோல் டிகரை மற்ற மரங்களுக்கும் பயன்படுத்தலாமா? ஏன் முடியாது? இது எந்த செடிக்காக பள்ளு வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். மாங்காய், மாதளம், எலுமிச்சை, சீதாபலம், தேக்கம், உங்க வயலோட வேலையை போடுறதுக்கும் நீங்க இதை நல்லாவே பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா கிரீன் சிஸ்டம் போஸ்ட் ஹோல் டிகர் தான் உங்கள் வெற்றியின் ரகசியமா? நிச்சயமாக. கிரீன் சிஸ்டம் போஸ்ட் ஹோல் டிகர் உண்மையிலேயே என் வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. அட, இது எந்த அதிசயத்திற்கும் குறைவானதில்ல. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்க? ஜினு, அந்த இடத்துக்கும் நம்ம இருக்கிற மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த ஹோல் டிகர் நம்ம வயலுக்கும் பயன்படுமானதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? இங்க பாரு, இங்க எழுதிருக்கு கிரீன் சிஸ்டம் போஸ்ட் ஹோல் டிகர் இருக்கே, எந்த விதமான மண்ணிலையும் பயன்படுத்தலான்னு போட்டிருக்கு. எனக்கு இது முன்னாடியே தெரியும். அதேபடி இது ஜான் டியரின் டெக்னாலஜிப்பா.
இது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு மண்ணிற்கும் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும்.